Hello everyone, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது சக்கரை பொங்கல். இது எப்படி பண்றதுன்னு பார்க்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம். என்னோட சேனலை நீங்க இன்னும் subscribe பண்ணலனா subscribe பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்துல இருக்க bell ஐகானை press பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. சக்கரை பொங்கல் பண்றதுக்கு முதல்ல வெல்லத்தை நம்ம கரைச்சிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்துல 1 கிளாஸ் அளவு தண்ணி ஊத்திக்கோங்க. இப்போ அந்த தண்ணி நல்லா கொதிக்கணும். இப்போ தண்ணி கொஞ்சம் கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதில் 700 கிராம் வெல்லத்தை சின்ன சின்னதாக உடைச்சி அதில் சேர்த்துக்கோங்க. இதில் வெல்லத்தை சேர்க்கும் போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணுங்க. ஏன்னா தண்ணி கொதிச்சிட்டு இருக்கிறதுனால நம்ம இதில் போடும்போது அது நம்ம மேலே தெறிக்க வாய்ப்பு இருக்கு. இப்போ எல்லா வெல்லத்தையும் அதில் சேர்த்ததும் அந்த வெல்லம் எல்லாமே அந்த தண்ணியில் மூழ்கிற மாதிரி அதை உள்ள தள்ளி விட்டுருங்க. இப்போ இதை கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுருங்க. இப்போ கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு பாருங்க, அது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஒரு கரண்டி வச்சு அதை நல்லா கிளறி விட்டுருங்க. பாதி வெல்லம் கரைஞ்சிருக்கு, பாதி வெல்லம் கரையாம இருக்கு. இது அலுமினிய பாத்திரம் இல்லை நான்ஸ்டிக்ல பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா இருக்கும். நீங்க ஸ்டீல்ல வச்சிங்கன்னா அது அடிப்பிடிச்சிடும். ஸோ நீங்க கண்டினியூஸா அதை கிளறி விட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கும். எல்லா வெல்லமும் நல்லா கரையிற அளவுக்கு அதை கொதிக்க விட்டுடலாம். இப்போ இன்னும் நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இதை நீங்க ஒரு 2 நிமிஷத்துக்கு ஒருக்கா இதை நீங்க கிளறி விடுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், அதுல வெல்லம் கட்டியா இல்லவே இல்லை, எல்லாமே நல்லா கரைச்சு. இப்போ இதை ஒரு ஃபில்டர் வச்சு வடிகட்டி வேற ஒரு பவுலுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. அடுத்து ஒரு பேன்ல 125 கிராம் சிறுபருப்பு போட்டுக்கோங்க. இதை ஒரு 2 நிமிஷம் வறுத்து எடுத்துக்கோங்க. சிறுபருப்பு அப்படியே போடுறதை விட இந்த மாதிரி வறுத்து போட்டா பொங்கல் இன்னும் ரொம்பவே டேஸ்டா இருக்கும். இப்போ 2 நிமிஷம் ஆயிடுச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணி இதை நீங்கள் வேற ஒரு பாத்திரம் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி வச்சிடுங்க. அப்படியே வச்சிங்கன்னா அந்த ஹீட்டில் அது இன்னும் கொஞ்சம் நேரம் வறுத்துட்டு இருக்கும். அடுத்து முந்திரியும் திராட்சையும் வறுக்க போகிறோம். அதுக்கு ஒரு சின்ன பாத்திரத்தில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் அதில் நம்ம எடுத்து வச்சிருக்க 100 கிராம் முந்திரியை சேர்த்துக்கோங்க.
இது லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்து வச்சுக்கோங்க. அதே பாத்திரத்தில் 50 கிராம் திராட்சை சேர்த்து அதையும் லைட்டாக வறுத்து வச்சுக்கோங்க. தேவையான பொருட்கள் பார்க்கலாம். பொங்கல் பச்சரிசி 500 கிராம், சிறுபருப்பு 125 கிராம், வெல்லப்பாகு, முந்திரி, நெய் தேவையான அளவு, இஞ்சி சின்ன துண்டை துருவி வச்சிருக்கேன், திராட்சை, 5 ஏலக்காவும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையையும் பவுடர் பண்ணி வச்சுருக்கேன், துருவின தேங்காய் அரை மூடி. வாங்க இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பொங்கல் செய்ய ஒரு பாத்திரம் வச்சுக்கோங்க. அதில் எந்த பவுலில் நீங்கள் அரிசி அளந்தீங்களோ அதே பவுலில் 3.5 பங்கு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கோங்க. இந்த பொங்கல் எல்லாருமே செய்கிற மாதிரி இல்லாமல் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், அதே மாதிரி ரொம்ப ஆரோக்கியமாகவும் இருக்கும். இப்போ நம்ம ஊற்றின தண்ணி நல்லா கொதிக்கட்டும். தண்ணி இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. அதில் இப்போது பச்சரிசியும் சிறுபருப்பும் சேர்த்து தண்ணியில் போட்டு 5 நிமிஷம் ஊற வச்சுருந்தேன். அதை இதில் சேர்த்துக்கோங்க. இதையும் நீங்கள் சேர்க்கும் போது ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணணும். ஏன்னா தண்ணி நல்லா கொதிச்சுட்டு இருக்குது. அதை நீங்கள் உள்ளே போடும்போது தண்ணி உங்கள் மேலே தெளிக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ அரிசி எல்லாத்தையுமே உள்ளே சேர்த்தாச்சு. நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை அப்படியே விட்டுருங்க. இது கொஞ்ச நேரம் நல்லா கொதிக்கணும். நீங்கள் இது மேலே மூடி போட்டு வச்சிங்கன்னா இது சீக்கிரமாக கொதிக்க ஆரம்பிச்சிடும். தேவையான பொருட்கள் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், செக் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கொதிச்சு அது பொங்கி வர ஆரம்பிக்குது. ஒரு கரண்டியில் திரும்பவும் இதை நல்லா கலந்து விட்டுருங்க. நாங்கள் இதை குக்கரில் பண்ணி காமிச்சிருக்கோம். நீங்கள் இதை எந்த பாத்திரத்தில் வேணாலும் பண்ணலாம். இதே ப்ராசஸில் பண்ணிங்கன்னா பொங்கி சூப்பராக இருக்கும். இந்த அரிசி எல்லாமே கொஞ்சம் நல்லா வேகணும். அது வெந்ததுக்கப்புறம் தான் நம்ம அடுத்ததை பண்ண முடியும். இந்த பொங்கலில் நம்ம பாசி பருப்பு சேர்த்துருக்கோம், அதாவது சிறுபருப்பு, அடுத்து இஞ்சி, அப்புறம் தேங்காய். இது நம்ம சேர்த்துருக்கோம். இது அவங்க பொங்கலில் எல்லாருமே சேர்க்க மாட்டாங்க. அது ஏன் சேர்த்துருக்கோன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ தண்ணிலாம் வற்றி அரிசி கொஞ்சம் நல்லா வேக ஆரம்பிக்குது. இந்த தண்ணிலாம் இன்னும் கொஞ்சம் வற்றட்டும்.
இப்போ இன்னும் நல்லா வெந்துருச்சு. இது அரிசி இந்த மாதிரி நசுக்குனா நசுங்கணும். இப்போ இது கூட நம்ம பண்ணி வச்சிருக்க வெள்ளைப்பாகை ஊற்றிடலாம். இப்போ அந்த அரிசியும் வெள்ளைப்பாகும் மிக்ஸ் ஆகுற மாதிரி அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நீங்கள் கலக்காமல் விட்டிங்கன்னா அது எல்லாமே ஒரே பக்கமாக இருக்கும். பாசிப்பருப்பில் விட்டமின் ஏ, பி, சி, இ இருக்குது. அது கூடவே கால்சியம், இரும்புச்சத்து, பொட்டாசியமும் நிறைய இருக்குது. இதெல்லாம் இருக்கிறதுனால இது வெயிட் லாஸ் பண்ண ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புரோட்டீனும் நார்ச்சத்தும் நிறைய இருக்கிறதுனால நம்ம உடலில் இருக்க தேவையில்லாத கொலஸ்ட்ரால் லெவலை இது கம்மி பண்ணுதுன்னு சொல்கிறாங்க. இப்போ இது ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். 5 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ இதில் 3 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. இப்போ அந்த நெய்யை நல்லா கலந்து விட்டுருங்க. நெய் சேர்த்ததும் வாசனை ரொம்பவே சூப்பராக இருக்குது. நீங்கள் இதை அடிக்கடி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். அதான் ரொம்ப முக்கியம். இப்போ இதில் ஒரு துண்டு இஞ்சியை துருவி வச்சுருக்கோம், அதை சேர்த்துக்கோங்க. சேர்த்து அதை நல்லா கலந்து விட்டுருங்க. நான் ஏற்கனவே பாசிப்பருப்பை பற்றி சொல்லியிருந்தேன். அடுத்து நம்ம இஞ்சி சேர்க்குறோம். இஞ்சி எதுக்குன்னா அது சீக்கிரமாக ஜீரணமாயிடும். சில பேருக்கு ஸ்வீட்ஸ்லாம் சாப்பிட்டா அது அவ்வளோவா ஜீரணம் ஆகாது. நம்ம இதில் இஞ்சி சேர்க்கும் போது அந்த இஞ்சி டேஸ்ட்டு தனியாலாம் தெரியாது, ரொம்பவே நல்லாயிருக்கும். அடுத்து 5 ஏலக்காவும் 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரையும் சேர்த்துக்கோங்க. அது கூடவே வறுத்து வச்சிருக்க முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். கடைசியாக துருவின தேங்காவை சேர்த்தா நம்மளோட சக்கரை பொங்கல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆகிடும். இப்போ இதை நல்லா கலந்து விட்டுருங்க. ரொம்ப சிம்பிளான ஸ்டெப்பில் சுவையாக சக்கரை பொங்கல் ரெடி ஆயிடுச்சு. அதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக. நம்ம கிருமிகிட்டேருந்து நம்மளை பாதுகாக்க கைகளை எப்படி கிருமி நாசினியால் சுத்தம் பண்ணுறோமோ, நமக்கே தெரியாமல் நம்ம உணவில் இருந்து நம்ம வயிற்றுக்குள்ளே போகிற கிருமிகளை தேங்காய் கிருமி நாசினியாக செயல்பட்டு அழிக்குதுன்னு ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறாங்க. அதனால தான் நம்ம தேங்காய் சேர்க்குறோம். இப்போ இதை பிளேட்டிங் பண்ணிடலாம். இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்குமே இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள்.
இந்த பொங்கல் ரொம்பவே டேஸ்ட்டும். இந்த பொங்கலுக்கு உங்கள் வீட்டில் இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் எப்படி இருக்குன்னு இல்லை எல்லாரும் கண்டிப்பாக சாப்பிடுவாங்க. மறக்காமல் வீடியோவை ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிவிடுங்க.